இது இது ஒரு எக்ஸாம். இதுக்கு அல்லாஹ் வார்னிங் கொடுக்குறான் பாருங்க. உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும். இது ஃபேமிலியில் மனித உறவுகளில் 5 வகை. இது எல்லாமே இங்கே தான். பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், வாழ்க்கை துணைவியர், உங்களின் குடும்பத்தார், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 5 கூட்டம் இதில் வந்துடும். நீங்கள் திரட்டிய செல்வங்களும். எது அது முன்னாடி எல்லாம் லிஸ்ட்டு போட்டான்ல, இந்த குதிரை, வெள்ளி, நிலம், வீடு. அது நீங்கள் நட்டத்தை அஞ்சுகிற வியாபாரம். நீங்கள் வியாபாரத்துலேயும் பல பிஸ்னஸ் இருக்கும். அதில் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பிடித்தமாக இருக்கும். 4 கடை இருக்கும். அதில் ஒரு நல்லா ஓடுற கடையை ஒன்று வச்சுருப்போம். எதில் வேணாலும் நஷ்டம் வந்துடும். அந்த கடை மட்டும் நஷ்டமே ஆயிடக்கூடாதுன்னு கணக்கு வச்சுருப்போம். அப்போ அந்த கடையை தூக்கு அப்படிங்கிற. நல்லா அந்த கடையை செலக்ட் பண்ணிக்கோ. மீதி 2 ஒப்புக்கு சப்புக்கு வச்சுருக்கேன், எனக்கே தெரியும். நான் மெயின் கடை வச்சுருக்கிறேன்ல, அந்த கடை அதை சொல்கிறேன் அப்படிங்கிற. நல்லா சும்மா வச்சுருக்கிற கடையில் மெயினாக வச்சுருக்கிறீங்களா அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விரும்புகிற வசிப்பிடங்களும். ஏதோ சும்மா அந்த ரெஸ்ட் ஹவுஸ் எடுத்து போட்டிருக்கீங்களா, அது இல்லை, மெயின் ஹவுஸு பார்த்து செஞ்சிருக்கீங்களா அந்த விஷயம். அல்லாவை விட, அவனது தூதரை விட, அவன் பாதையில் பாடுபடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால், அல்லாவுடைய ரசூலு, அல்லாவுடைய பாதையில் கான்ட்ரிபியூஷன். இது என்ன? அல்லாஹ் இபாதத்து, அல்லாவுடைய ரசூல் சுன்னத் இதாத்து, முடிஞ்சு போச்சு. இது என்ன 3வது? அல்லாவுடைய பாதையில் கான்ட்ரிபியூஷன், பாடுபடுவதை விட அதிக விருப்பமாக இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, யார் சொல்கிறா? கஞ்சாடை கண்டுபிடிக்கிறவன், மனசில் ஒலிச்சு வச்சா கண்டுபிடிக்கிறவன். இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைல்ல, அது எனக்கு விருப்பமெல்லாம் இல்லைல்ல. ஆனால் 10 மணி நேரம் அங்கே உழைக்கிறேன்ல, எனக்கு அதில் விருப்பம்லாம் பெருசாக இல்லைல்ல. நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் விருப்பம் இல்லை. பார், உனக்காக என்ன செஞ்சுருக்கேன், எனக்கு சரிடா, எனக்காக நீ என்ன செஞ்சு? ஒன்றும் செய்யல. சரி, அல்லாஹ் சொல்கிறான், ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ நஷ்டவாளி, உக்காந்துக்கோ, உன் தவணைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வரைக்கும் வாழ்ந்து தொலை. உனக்கு தீர்ப்பு இப்போவே சொல்லிட்டேன், நீ அவுட்டு. இந்த 3 விட 5 டாப் 8 கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னா, எது 3 + 8 அல்லாஹ் ரசூலு ப்ளஸ்ஸு அல்லாவுடைய பாதையில் ஒர்க்கு. இந்த 3 விட அந்த மேலே போட்ட அந்த 8 உனக்கு பெருசாகிடுச்சுன்னா, எது பெருசானாலும் உன்னை விட மாட்டேங்கிறான். பெற்றோருக்காக நீ என் வேலையை விட்டாலும் காலி, குழந்தைக்காக என் வேலையை விட்டாலும் காலி, அண்ணன் சொல்கிறான் தம்பி சொல்கிறான்னு விட்டேனாலும் காலி, பொண்டாட்டி முகப்பத்தில் நீ வேலை செய்யலைனாலும் காலி. எல்லாத்த விட அந்த மெயின் பிரான்ச் ஒன்று இருக்குது பாரு, அதை விட நீ என் வேலையை விட்டினாலும் காலி. அந்த வீடு கட்டி வச்சிருக்கிறீல்ல, அதை விட என் வேலையை விட்டாலும் நீ காலி. உனக்கு தீர்ப்பு நான் சொல்லிட்டேன், தவணை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா மாவனை, அதுக்கப்புறம் உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாருங்கிறான். அது தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. கட்டளை பிறப்பிக்கும் வரை காத்திருங்க. இல்லை அந்த மலக்குள் மவுத் வருவார்ல, அது வரைக்கும் மட்டும் நீ வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் அவனை உனக்கு என்ன பிரின்னு மட்டும் பாரு. குற்றம் புரியும் கூட்டத்தாக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். அதுக்கப்புறம் உள்ளத்தில் நல்ல விஷயமும் நுழையாது. பயான்கள் பேசும், கேட்டுகிட்டே இருப்போம், எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. இது ஒரு நேரம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம வைஃப் எங்கே நோக்கி போயிருச்சோ அதோட முடிஞ்சு போச்சு. நேற்று உட்காந்து இதை உனக்கு மைண்டில் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டேன்னா புரிஞ்சிருச்சுல, அது ரைட்டு. திங்கக்கிழமை போய் வழக்கமான வேலை தானே செஞ்சா, அப்போ நீ சாப்பிட. திங்கக்கிழமை போய் நார்மல் வேலையை தான் பார்த்த நீ அவுட்டு போ. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு பயான்லாம் உனக்கு புரியாது. குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். இன்னும் இதுக்கு மேலே உனக்கு என்னத்தை வழிகாட்டணும்? நீ காலி. நம்பிக்கை கொண்ட, இது 9வது அத்தியாயத்தில் 24வது வசனம் சொல்கிறேன்.